ஒரு மனுஷனுக்கு உச்சபட்சமான தைரியம் எப்போ வரும் தெரியுமா? அதை ஒரு கதை மூலியமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அந்த மாதிரியே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜா வந்து அயல்நாட்டு மக்கள் பயப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீரன். உள்நாட்டு மக்களுமே பயப்படுவாங்க. யாரா இருந்தாலும் வெட்டி வீழ்த்திடுவான். மிகப்பெரிய போர்படை தளபதி அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு வாள் பயிற்சி பெற்றவன். அந்த ராஜா வந்து மாளிகையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பணியாள், அவருக்கு டீ கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரியான பணிலாம் அவர் தான் செய்வார். அவர் ஒரு நாள் டீ கொடுக்கும்போது ராஜாவுடைய கையில் டீ கொட்டிடுது. உடனே ராஜா கோவப்பட்டு, எனக்கே நீ கவனக்குறைவா பணிவிடை செய்யறியா, நாளைக்கு அந்த மைதானத்துக்கு வா, ஒத்தைக்கு ஒத்த அடிச்சு பார்த்துருவோம், அப்போதான் நீ இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா, எல்லா மக்களுக்கும் என் மேலே பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு அறிவிப்பு செய்கிறாரு. உடனே அந்த பணியாள் வந்து பயந்து நடுங்கிறாரு. ஆஹா, இது நாள் வரைய ராஜாவோட சண்டையிட்டவங்க எல்லாருமே உயிரிழந்திருக்கிறாங்க, யாருமே உயிரோட இல்லை, நமக்கு நாளைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு பதறாரு. வீட்டில் போய் சொல்கிறாரு. வீட்டில் எல்லாருமே கதறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இந்த ஊரில் உள்ள ஒரு புத்த துறவிட்ட போய் ஒரு அட்வைஸ் கேட்குறாரு. இந்த மாதிரி ராஜா எனக்கு நாளைக்கு சண்டை கூப்பிட்டுருக்காரு, கடைசி எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க அப்படின்ட்டு. அந்த புத்த துறவி சொல்கிறாரு, சரி ஓகே, அந்த ராஜா நாளைக்கு சண்டை கூப்பிட்டுருக்கான், நாளைக்கு தான் உன்னுடைய வாழ்நாளில் கடைசி நாள்னு சொல்லிட்டு சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த தொழிலாளியும் சண்டைக்கு தயாராகிறாரு. காலையில் விடிஞ்சிருது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த மைதானத்தில் குழுமி இருக்கிறாங்க. ராஜாவும் வந்துட்டார் சண்டைக்கு. வாழையெல்லாம் தீட்டிட்டு வந்துட்டாரு. இவரும் வாழையெல்லாம் கொண்டு போயிட்டாரு. ராஜா நினைக்கிறாரு, அந்த தொழிலாளி இப்போயாவது நம்மள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொழிலாளி மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரில்லை. சண்டைக்கு இறங்கிடலான்னு சொல்லிட்டு சண்டைக்கு இறங்கிட்டாரு. ராஜா வந்து பயிற்சி பெற்றவர் வாளில், இவர் பயிற்சி பெறாதவர். இவன் கண்ணா பின்னான்னு வாழை எடுத்து சுத்துறான். ராஜாக்கு அங்கே இங்கேயும் வெட்டிட்டு போயிடுது. ராஜாக்கு ஒன்றுமே புரியல. கண்டக்க முண்டக்க சுத்துறான். என்னடா இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நிற்கிறாரு. பார்த்தா இவனுக்கு தான் ஒன்றுமே தெரியாது. சண்டைக்கு போனதில்லை, சண்டையை பார்த்ததே இல்லையே, இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இன்றைக்கி தான் கடைசி நாள்னு சொல்லிட்டு வாழை எடுத்து சுற்றுறான். பார்த்தா கடைசியில் ராஜா ஒரு கட்டத்தில் விழுந்துடுறாரு. ராஜாவுடைய கழுத்தில் கத்தியை வச்சுட்டு இந்த தொழிலாளி சொல்கிறான், உனக்கு உயிர் பிச்சை தர்றேன், இதோட ஓடிப்போ, இனிமேல் நீ எனக்கு எஜமானே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, இழப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய தைரியம் உச்சபட்சமாக வரும்னு சொல்லிட்டு ரீசெண்டாக படித்த கதையில் நான் பார்த்தேன்.